ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டின்னர் விலாக், ஈவினிங் விலாக்னு கூட சொல்லலாம். அதை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அவங்க காமனான ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட பேசிகிட்டே ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு, ஸோ அவங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா காலையிலேருந்தே மிஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது, தூரல் இருந்துகிட்டே இருந்தது. அதனால கடைக்கு போகிறதுக்குமே ஜாலியாக இருந்துச்சு. எங்கே போயிட்டுருக்கோம்? எங்கே போயிட்டுருக்கோம்? சிக்கன் கடைக்கு. எதுக்கு? சிக்கன் வாங்க. எதுக்கு? என்ன பண்ண போகிறோம்? சமைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. சிக்கனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் தெரியல. சரி, உனக்கு என்ன வேணும்? குழம்பு தான் வேணும். கிரேவி வேணும். அப்போ லாலிபாப் வேண்டாம், தந்தூரி வேண்டாம். வேணும். ஏதாவது ஒன்று தான். கிரேவி வேணுமா இல்லை தந்தூரி வேணுமா? தந்தூரி தான் இருக்கு. சரி, ஓகே. சரி, நாங்கள் அப்படின்னா போயிட்டேன், சிக்கன் வாங்கிட்டேன், வந்துட்டேன். அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறோம். பை பை. ஓகே, ஸோ நான் டின்னர் செய்யலாம் அப்படின்ட்டு 4 ஃபுல் ஹோல் லெக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி, க்ரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, க்ரில்லோ இல்லை தந்தூரியோ இல்லை ஃப்ரையோ, சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹோல் லெக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது இல்லாமல் 1/2 kg சிக்கன் பிரியாணிக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போ இந்த ஹோல் லெக் ஃபுல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு, தந்தூரிக்கு எப்போவுமே வந்து முட்டை உடச்சி போடுவேன். தயிரும் போடலாம், பட் ஆனால் முட்டையுமே உடச்சி போட்டோம்னா அது வந்து மேலே இருக்க அந்த மசாலா எல்லாமே கூட்டாகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் நான் ஒரு முழு முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்து இதில் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் தான் என்னோடய ஒட்டுமொத்த ஸ்பைஸியுமே நான் வச்சுருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா, நார்மல் மிளகாய்த்தூள், வீட்டில் வச்சுருந்த மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா நார்மல் சில்லி பவுடர், ஆச்சி சில்லி பவுடர் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா பெப்பரு, உப்பு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் பீட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பீட் பண்ணுறப்போ இது மட்டும் பண்ணதுனால ரொம்ப தண்ணியாக இருந்ததா. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக மறுபடியும் கரம் மசாலா மட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா கெட்டியாக இருந்தது. அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மசாலா எல்லாமே வந்து சிக்கன் மேலே ஒட்டின மாதிரி இருந்தது. ஸோ நான் இது எல்லாத்தையுமே இப்போ கம்ப்ளீட்டாக பீட் பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து ஃபுல்லாக ஊற்றி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வந்து கையிலே ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணணும். நீங்கள் சும்மா ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அது ப்ராப்பராக மேரினேட்டே ஆகாது. ஸோ நம்ம வந்து கையில் ஃபுல்லாக நம்ம வந்து சிக்கன் மேலே கொட்டி நம்ம வந்து மேரினேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் மேரினேட் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாகவே சமைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஊறும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஒரு 7:30 இருக்கும் நான் மேரினேட் பண்ணுறப்போ. அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock 8:30க்கு செஞ்சால் தான் வந்து சாப்பிட்டு அவங்க ரிட்டன் கிளம்ப முடியும் வீட்டுக்குன்றதுனால நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு நான் வந்து மேரினேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த மேரினேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பிரியாணிக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நார்மலாகவே பாஸ்மதி பிரியாணி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சன்லேயே ரொம்ப நேரம் நிற்க முடியலைங்க. என்ன தான் மழை வந்திருந்தாலுமே வேக்காடு செமையாக இருந்தது. ஸோ ஹாலில் வந்து உட்காந்துட்டு அவங்க கூடலாம் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இது மட்டும்தான். நார்மல் டைமில் இது மாதிரி முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் நான் பண்ண மாட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பொரிக்கிற டைமில் வெங்காயத்தை வெட்டிடுவேன், வெங்காயம் வதங்குற டைமில் தக்காளி வெட்டிடுவேன். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்காது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கூட கொஞ்சம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெட்டலாம் அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணேன். ஸோ என்னோடய வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம், இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்னு ஏதாவது உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பாத்திரம் ஃபுல்லாக இருந்ததுங்க. ஏன்னா வேலை இன்றைக்கி ரொம்ப டைட்டாக போனதுனால பாத்திரம் கழுவவே முடியல. யூஸ்வலாக வந்து ஹஸ்பண்ட் வந்து கழுவிடுவாங்க பாத்திரத்தை. எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலுமே அவங்க வந்து கழுவிடுவாங்க. இன்றைக்கி அவங்க வரதுக்கு முன்னாடியே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நானே கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கழுவிட்டு இருக்கும் போதே தம்பி வந்து நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அவங்ககிட்ட சரி நீ அரிசி மட்டும் அளந்து வச்சுடு, நான் வந்து ஊற போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அளந்து வைக்க சொல்லிவிட்டு நான் பாத்திரம் எல்லாத்தையுமே முழுசாக தேய்ச்சி முடித்து ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா தனியாக அந்த ஒரு டப்பில் போட்டு வச்சுருவேன். அப்போ தான் அது நல்லா காயுன்றதுனால. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறமா அரிசியை வந்து ஊற வச்சாச்சு. 4 குட்டி டம்ளரில் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன்.
ஸோ சைமல்டேனியஸாக முட்டை வேக வைக்கலான்னு வேக வைக்க ஆரம்பித்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பட்டை நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது, உடம்புக்கு நல்லது தானே. பட்டை, ஏலக்காய் ஒரு 2, ஸ்டார் ஒரு 2, ஐ ஹாவ் லவங்கம், ஸோ லவங்கம், கிராம்புகள் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் சூப்பராக சும்மா ஒரு இவ்வளோ புதினா, நல்லாவே இவ்வளோ கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போடணும். நான் வந்து கலர் பவுடர்லாம் போட மாட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம மிளகா பொடி எண்ணெயிலே போடுறதுனால இதுவே கலர் வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ நான் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிறேன். கை சுட்டுச்சுன்னா அதனால தான் நான் ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நானே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், பேக்கெட்டில் வாங்க மாட்டேன். ஆக்சுவலாக அது ஏன் நான் பேக்கெட்டில் வாங்குறத நிறுத்தினேன்னா நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தேங்க. ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படிங்க 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியும், இஞ்சி கூட உங்களுக்கு 5 ரூபாய்க்கு இவ்வளோ இஞ்சி கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அதில் கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் அந்த ரீல்ஸ் பார்த்ததுலேருந்து தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்குறத விட்டுட்டேன். மேபி அந்த சேனல் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட பேர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி 3 எடுத்தேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். நல்லா கொதிச்சு வர டைமில் தயிர் போடலாம். நான் வந்து தயிர் அதிகமாக சேர்க்க மாட்டேன், லைட்டாக சேர்த்துக்கிறேன். ஓபன் பண்ணி பாருங்க, தகதகன்னு கொதிக்கிறான். இந்த டைமில் சிக்கன் போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய வீடியோ இருக்கிறதுனால நானே மாற்றி மாற்றி எடுத்துருக்கேன். இந்த டம்ளர்னா இப்போ 4 டம்ளர் நான் எடுத்தேன்னா இப்போ 4 டம்ளருக்கு 6 டம்ளர் ஊற்றலாம். அதாவது ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 5, 6 வருது, கரோடையை உடச்சிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இது சிம்மில் வச்சுட்டு அரிசி கொட்டிடலாம். அப்புறமா ஒரு டைம் வந்து உப்பு காரம் பார்க்கணும், ஏன்னா ரைஸ் போட்டதுனால டிஃபர் ஆகும். விசில் இல்லாமல் 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் ஓகே, இது இருக்கட்டும்.
ஸோ இப்போ வந்து ஒரு 5 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, ரைஸ் லைட்டாக மேலே தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு தெரிஞ்சு தண்ணி இருந்தால் போதும். இந்த டைமில் விசில் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப சிம் வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி ஒரு மீடியமாக இருக்கட்டும். வருதுங்களா? இந்த டைமில் இருக்கட்டும். ஒரு முடிஞ்சால் வந்து விசில் விடுங்க. விசில் டக்குன்னு வருதுன்னா, இல்லை ரொம்ப நேரம் ஆகுது விசில் வர்றதுக்குலாம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அது கிட்டத்தட்ட ஒரு தம் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயாச்சு. நம்மளே எடுப்போம். ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பிரியாணி ரெடி ஆயாச்சு, எக் ரெடி ஆயாச்சு, ஆனியன் ரைத்தா ரெடி ஆயாச்சு. ஸோ எல்லாருமே வந்ததுக்கப்புறமா நாங்கள் தந்தூரி போட்டுக்கலாம். ஸோ பாய் பாய். நான் தந்தூரி போடுறப்ப மறுபடியும் வந்து வீடியோ எடுப்பேன், அதுக்குள்ளே பாய் கிடையாது. ஸோ இப்போதைக்கு பாய். இப்போ நம்ம தந்தூரியுமே போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நான் க்ரில்லில் போட போகிறதில்ல, ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எனக்கு டைம் இல்லை. அதாவது ரொம்ப லைட்டாக ஆயில் போட்டு லைட்டாக ஆயில் போட்டு 4மே அட் அ டைமில் போட்டுருவோம்ல. சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். இப்போ நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட மெமரிஸ் போட்டுட்ருக்கேன். அதாவது யூஸ்வலாக எல்லாருக்கும் இருக்க மாதிரி அப்படி நான் போடல. நான் வந்து ஒரு வில்லேஜில் பிறந்து வில்லேஜில் தான் வளர்ந்தேன். பட் நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு நான் என்னெல்லாம் நான் வந்து கிட்டாக இருக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனோ அதை வந்து நான் வீடியோவாக எடுத்து இப்போ வந்து ஸ்பூஃப் மாதிரி பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். உடனே நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய பொண்ணா அப்படின்ட்டு. நான் 12th 2015 முடித்தேன். ஸோ கொஞ்சம் பெரிய பொண்ணு தான், 26 ஆகுது. ஸோ பிக் கேர்ள். நாளையுமே போடலாம்னு நினைச்சேன், பட் ஆனால் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இது 2 அப்புறமா போடுவோம். அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து நம்மளோட வீடியோவை வந்து முடிச்சுக்க போகிறோம். ஸோ எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிச்சாச்சு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Okay friends, tata bye bye.